ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் எல்லா கரெக்ஷனுமே வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ஒரு புதிய ஆப்ஷனை ஆதார் கொண்டு வராங்க விரைவில். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எல்லாருமே ரொம்ப அவசியமானது. ஏன்னா எல்லா ஸ்கீமுமே ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. அந்த வகையில் ஆதார் கார்டில் ஒரு சில அப்டேட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு பார்த்தா சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் பெயர் அப்டேட்டோ டேட் ஆஃப் பர்த் அப்டேட்டோ அட்ரஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஆதார் சேவை மையம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது ஆப்ஷனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆதார் தரப்புலேருந்து ஒரு புதிய ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன், கியூஆர் கோடு பேஸ்டு வெரிஃபிகேஷன் அண்ட் த எபிலிட்டி டு அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ் லைக் நேம், அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பர் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி பல வகையான சேவைகள் அந்த ஆப்பில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் கொண்டு வரோம் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தா ஆதார்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, அதாவது ஆதாரின் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாத நிலையில் பெரும்பாலானோர் ஆதார் அட்டை நகல்களை கைகளே எடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆதார் அட்டைக்கான நகலை சமர்ப்பிக்காமல் கியூஆர் கோடு வாயிலாக ஆவணங்களை சரிபார்க்கும் செயலியை அறிமுகப்படுத்த ஆதார் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஆதார் அட்டைகளை வழங்கும் உதா எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் புதிய முடிவை எடுத்துள்ளது. இதற்காக மொபைல் ஃபோன்களில் பயன்படுத்தப்படும் புதிய செயலியை அறிமுகம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த செயலியில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையின் நகலை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் கியூஆர் கோடு முறையை பயன்படுத்தி செயலி வாயிலாக ஆதார் அட்டையை சரிபார்க்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதனாலே பாதியாக மறைக்கப்பட்ட ஆதார் அட்டையை மின்னணு முறையில் பகிர முடியும் என்றும், ஆதாரின் 12 இலக்க எண்களுக்கு பதிலாக அந்த அட்டையில் 8 எண்கள் மறைக்கப்பட்டு கடைசி 4 டிஜிட் மட்டும்தான் ஷோ ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய முறை வாயிலாக பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை கருவழி படலம் சரிபார்க்கும் பணியை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஆதார் மையத்தை பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை இருக்காது என்று கூறப்படுகிறது. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அத்துடன் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி உள்ளிட்ட மாற்றங்களை இனி வீட்டிலிருந்தே செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து புதிய நடவடிக்கை மூலம் காகித பணிகளை குறைத்ததால் போலி ஆவணங்களின் அபாயத்தை குறைத்தல் மற்றும் குடிமக்களுக்கு செயல்முறையை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய செயலி குறித்து உதாய் தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, கைரேகை கருவழிப்பள்ள மாற்றத்தை தவிர அனைத்து விவரங்களையும் மாற்றுவதற்கு ஏதுவாக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ஆணையத்திடம் உள்ள 1,00,000 இயந்திரங்களில் 2,000 இயந்திரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆதாரோடைய தலைமை நிர்வாக அதிகாரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த புதிய ஆப் மூலமாக அப்டேட் செய்வதற்கு 1,00,000 இயந்திரத்தில் 2,000 இயந்திரம் நாங்கள் புதுசாக மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் தங்கும் விடுதிகள், ரயில் டிக்கெட் பரிசோதனை, சொத்து ஒப்பந்தம் போன்ற நடைமுறைகளில் கியூஆர் கோடு வாயிலாக ஆதார் அட்டை சரிபார்க்கப்படும் எனவும் இதனால் பல மோசடிகள் தடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டால், இந்த புதிய செயலி மற்றும் கியூஆர் கோடு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தா நிறையா அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஆதார் பார்த்தா நாங்கள் ஒரு புதிய ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் மூலமாக உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் கைக்கே கொண்டு போக தேவையில்ல. ஜஸ்ட்டு கியூஆர் கோடு மூலமாக அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன், உங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஆதார வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு சிம் வாங்க போகிறீங்க அல்லது ஏதாச்சும் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டை கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க சைட்லேருந்து ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடில் உங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாகவே ஆதாரை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஆப்பை பார்த்தா நாங்கள் இன்னும் விரிவுபடுத்த போகிறோம். இந்த ஆப் மூலமாக ஆதார் அப்டேட்டும் பண்ணலாம். அதாவது உங்கள் பெயராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது பயோமெட்ரிக் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஐரிஸ் ஸ்கேனர், இதை 2 தவிர்த்து மீதி எல்லாமே நீங்களே வீட்டிலேருந்தே பண்ணுற மாரி ஆப்ஷனை கொண்டு வரும். இதுக்காக எல்லா டேட்டா பேஸுமே உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டேட்டா பேஸாக இருக்கட்டும், ஓடிடிக்கான டேட்டா பேஸாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் இந்த ஆப்போட லிங்க் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்தே கரெக்ஷன் பண்ணலாம். இந்த ஒரு சேவையை உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், முதற்கட்ட சோதனையாக அப்படின்ற மாரி ஆதார் பார்த்தா தலைமை அதிகாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தால் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான டேட்டாபேஸ் எல்லாமே அவங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதாரில் அப்டேட் பண்ணது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வீட்டிலேருந்தே பண்ணும்போது எல்லாருக்குமே பார்த்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதாங்க இந்த ஒரு புதிய ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் பார்த்தா ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் நடைமுறைக்கு வராமல் இருக்குது. முதற்கட்ட சோதனை போயிட்டுருக்கு. விரைவில் பொதுமக்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஆப் மூலமாக வெரிஃபிகேஷன், அதாவது ஃபேஸ் ஆதென்டிகேஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக ஆதார் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலாம். QR கோட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கான ஆதாரை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஆன்லைன் அப்டேட்டும் இருக்குது. நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே டேரெக்டாக ஆப் மூலமாக கரெக்ஷன் பண்ணலாம் வித்தவுட் நீடிங் டு விசிட் ஆதார் சென்டர் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதாங்க உங்களுக்கான புதிய அப்டேட். ஓகே, ஸோ இந்த புதிய அப்டேட் கொடுத்து மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.